கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இங்கே ஒரு கேள்வியோடு கூட இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். யாரால் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யாரால் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் என்று பார்த்தோமானால் 11 குணநலன்களை இங்கே சங்கீதக்காரர் பட்டியலிடுகிறார். சங்கீதம் 15:5 2 5 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அவைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த குணநலன்கள் என்ன என்று சொன்னால், உத்தமமாய் நடப்பது, நீதியை நடப்பிப்பது, மனதார சத்தியத்தை பேசுவது, நாவினால் புறம் கூறாமல் பொய் சொல்லாமல் இருப்பது, தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தீமை செய்யாமல் இருப்பது, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருப்பது, மற்றவர்களை குறித்து நம்மிடத்துல தேவையில்லாத காரியங்களை பேசும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. அது மட்டுமல்ல, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், அதாவது ஆகாத காரியங்களை செய்கிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. ஆனால் அதே சமயத்துல கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவது. அது மட்டுமல்ல, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை தவறாமல் நிறைவேற்றுவது. அது மட்டுமல்ல, பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருப்பது. மட்டுமல்ல, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம், அதாவது லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட குணநலன்கள் உடையவர்களே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். இப்படி செய்கிறவர்களை கர்த்தர் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் உறுதியாக நிலைநிறுத்துகிறார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். உலகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பணம் இருந்தால் உன் வாழ்க்கை அசைக்கப்படாது, ஆஸ்தி இருந்தால், சொத்து இருந்தால், பதவி இருந்தால், அதிகாரம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது என்று உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த 11 குணநலன்கள் உடையவர்களாய் நாம் இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களால் மாத்திரமே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை நாம் இப்படி யோசிக்கலாம். அதாவது, நாம் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கும்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது, அதாவது தேவனோடு கூட நேரத்தை அதிகமாய் செலவிடும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் சபை கூடியவர்களிலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும் நாம் அதிகமாய் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது இந்த 11 குணநலன்களும் நமக்கு வந்துவிடும். அதாவது, நாம் உத்தமர்களாய் மாறிவிடுவோம், நீதியை நடப்பிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம், சத்தியத்தை பேசுகிறவர்களாய் மாறிவிடுவோம், புறம் கூறாதவர்களாய் மாறிவிடுவோம், தீங்கு செய்யாதவர்களாய் மாறிவிடுவோம், மற்றவர்களை பற்றி நம்மிடத்திலே சொல்லப்படும் அவதூறான பேச்சுக்களை கவனிக்காத மனிதர்களாய் மாறிவிடுவோம், தேவையற்றதை செய்கிற மனிதர்களை விட்டு விலகுறவர்களாய் மாறிவிடுவோம், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவர்களாய் மாறிவிடுவோம், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறிவிடுவோம், நம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர்களாய் மாறிவிடுவோம், பரிதானம் அதாவது லஞ்சம் வாங்காதவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அது மட்டுமல்ல, அசைக்கப்படாத உறுதியுடைய வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆக நாம் தேவனோடு கூட நாம் நேரத்தை செலவிடும் பொழுது இந்த 11 குணநலன்கள் வருவதும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் உறுதியாய் நிலைத்திருக்கும். எனவே நாம் ஜெபிப்போம், இந்த 11 குணநலன்கள் நமக்கு காணப்படும்படியாகவும் அதை பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குகிறவர்களாய் மாறும்படியாகவும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாய் மாறும்படியாகவும் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கூடாரத்தில் தங்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும்படியாய், அதாவது உமோடு கூட அதிகமாய் ஐக்கியப்பட்டவர்களாகவும் உமோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவிடும்படியாகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாதபடி உறுதியாய் நீர் மாற்றுவீராக. அசைக்கப்படாத உறுதியான வாழ்க்கை எங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த 11 குணநலன்களை உடையவர்களாய் மாற வேண்டும். உத்தமமாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், புறம் கூறாமல் இருக்க வேண்டும், தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும், நிந்தையான பேச்சுகளை கவனிக்காமல் இருக்க வேண்டும், தீமையானவைகளை செய்கிறவர்களை விட்டு விலக வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுவர்களை கனம் பண்ண வேண்டும், ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் நிறைவேற்ற வேண்டும், பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்க வேண்டும், பரிதானம் வாங்காமல் இருக்க வேண்டும். இந்த குணநலன்கள் எங்களுக்கு உண்டாக எங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாதபடி உறுதியாய் நிலைநிற்க உம்முடைய கூடாரத்துல உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் பிரகாரம் அசைக்கப்படாத உறுதியான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. God bless you.